இந்த கேட் எக்ஸாமில் டோட்டலாக 30 டைப் ஆஃப் டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங், சயின்ஸ், ஹியூமனிட்டிஸ் அந்த பேஸ்டு இதில் இருக்கும். இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரான்ச் அந்த மாதிரில இருக்கும், இல்லை செக்டோரில் அந்த மாதிரி பார்ட்ஸ்லேயும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து 30 டெஸ்ட் பேப்பர்ஸ் உங்களுக்கு இருக்குது. இந்த 30 டெஸ்ட் பேப்பர்ஸில் நீங்கள் 1 அல்லது 2 டெஸ்ட் பேப்பர் எடுத்து எழுதலாம். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்தவங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் 1 அல்லது அந்த மாதிரி 2 டெஸ்ட் பேப்பர் எடுத்து எழுதலாம். இந்த கேட் எக்ஸாமில் நிறைய இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆர்கிடெக்சரல் அண்ட் பிளானிங் இன்ஜினியரிங், அதுக்கப்புறமா ஹியூமனிட்டிஸ்க்கான மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த மாதிரி இது உள்ளதும் உங்களுக்கு வந்து இதில் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கடுத்ததாக எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸும் உங்களுக்கு வந்து நிறைய இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகும் இதில். ஸோ இந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் உள்ளவங்கலாம் வந்து தாராளமாக வந்து கேட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்களுக்கு மாடல் கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அது பார்த்து நீங்கள் ஒரு 10 இயர்ஸான கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலாக நீங்கள் வந்து கொஞ்சம் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக உள்ளதை வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் சொல்லக்கூடிய எம்சிக்யூ அண்ட் மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின்ஸ் சொல்லக்கூடிய எம்எஸ்கியூ, அதுக்கப்புறம் சின்னதாக எழுதக்கூடிய ஸ்மால் டெஸ்கிரிப்டிவ் டைப்பு, அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இந்த